ஓம் அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் அன்பும் வணக்கங்களும். எமது சிவபூமியானது, ஈழமணி திருநாடானது சைவத்தை தமிழையும் என்றும் போற்றி துதித்து வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பூமியாகும். இந்த பூமியிலே மிக அண்மை காலமாக சமய சீர்கேடுகள், சமூக சீர்கேடுகள் இரண்டுமே அபரிதமான ஒரு வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்றது. இது மிகுந்த வேதனையை தருகின்றது. மாணவர்கள், சைவச்சிறார்கள் எங்கோ செல்கின்றார்கள், எங்கோ அழைத்து செல்லப்படுகின்றார்களோ என எண்ண தோன்றுகின்றது. குறிப்பாக ஆலயங்களை எடுத்துக்கொண்டால், ஆலயமானது ஒரு கலையை வளர்க்கின்ற இடமாக, சமூகத்திற்கு பண்பியலை போதிக்கின்ற இடமாக, வாழ்வியலை கற்றுத்தருகின்ற இடமாக காணப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஒரு சில ஆலயங்கள் உற்சவ காலத்திலே அவர்களுடைய புறச்செயல்பாடுகளை பார்க்கையிலே மிகவும் வேதனையாக இருக்கின்றது. எமது கலைஞர்களுக்கு உரிய வகையிலே அந்த அங்கீகாரம் அல்லது அவர்களை அனுசரிக்கின்ற தன்மை அற்றுப்போய் விட்டது. அவர்களை ஓய்வு நிலையில் இருக்கச் செய்கின்ற ஒரு செயற்பாடு நடைபெறுகின்றது. அவர்களுக்கு பதிலாக தேவையற்ற புதிய புதிய திணிப்புகள். அதற்கு மேலாக இன்னொரு வகையிலே பக்தியும் ஒரு பரவச நிலையும் என்றும் ஆட்பட்டிருக்கக்கூடிய ஆலயங்கள் இன்று ஒரு சினிமா மோகத்தினை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது. நாம் எமது சைவச்சிறார்களை சைவத்தின்பால், சமயத்தின்பால் ஈர்ப்புடன் வளர்க்க வேண்டிய பொறுப்பு வாய்ந்தவர்கள். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? ஆலய உற்சவங்களை எடுத்து பார்த்து கொண்டால், தமிழ்நாட்டிலே இருந்து பாடல்களை, மின்னிசை பாடல்களை எல்லாம் அழைத்து வருகின்றார்கள். அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்களை அழைத்து வந்து இங்கே நடப்பது மிகுந்த கவலையை தருகின்ற அந்த செயற்பாடுகளை பார்க்கையிலே. எவ்வாறு என்று சொன்னால், சினிமா பாடல்கள், அதிலும் அந்த குத்தாட்டம் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே கேட்பதற்கே காதிற்கு நாராசமாக விழக்கூடிய சொற்கள், பதங்கள், பிரயோகங்கள் நிறைந்த வகையிலே அந்த பாடல்கள். அதற்கு நமது சைவச்சிறார்களை ஆடப்படுகின்ற, அவர்கள் ஆட்டம் போடுகின்ற ஒரு நிகழ்வு கேவலமாக இருக்கின்றது, கவலையாக இருக்கின்றது. மேலும் எம்முடன் இருந்திருக்கக்கூடிய கலைகள், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என்பவற்றை நாம் குறிப்பிடலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் மறுதளித்து இப்போதைய காலப்பகுதியிலே தென்பகுதியிலே இருந்து கொண்டு கூட சொல்லலாம், எமது சகோதர இனத்தைச் சேர்ந்த குழந்தைகளை, குறிப்பாக இந்த பெண்களின் குழந்தைகளை இங்கே அழைத்து வருகின்றார்கள். அதிலும் அவர்களுடைய உடை அலங்காரம் மிகவும் மோசமாக இருக்கின்றது. உடை அலங்காரம் என்பது தனிப்பட்ட விடயம். ஆனால் ஒரு ஆலயத்தை பொறுத்தவரையிலே அங்கே செல்லுகின்ற பொழுது நாம் எவ்வாறு செல்ல வேண்டும் என கூறப்பட்டு இருக்கின்றது. அதிலும் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற பொழுது அதற்கேற்ற ஒரு பாங்கமைப்பு இருக்க வேண்டும். அங்கே ஒரு மிகவும் அநாகரிகமான தன்மை நிறைந்த உடை அலங்காரத்துடன் தேவையற்ற வகையிலே அங்க அசைவுகளை வெளிப்படுத்தி அந்த பாடல்கள், அதுபோலவே அந்த நாட்டியங்கள் எல்லாம் இங்கே இடம்பெறுகின்றது. அண்மையிலே நேற்று முன்தினம் என நினைக்கின்றேன், அதனை இந்த காணொலி ஊடாக அவற்றை பார்க்கையிலே மிகவும் கவலையாகவும் வேதனையாகவும் இருந்தது. இன்னும் ஒன்றை நீங்கள் யோசித்து பாருங்கள். இவ்வாறு நீங்கள் செலவழிக்கின்ற ஒரு பணத்தினை, ஒரு கோவிலினுடைய ஒரு திருவிழாவுக்கு செய்கின்ற இந்த பணத்தினை நீங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறநெறி பாடசாலைகளுக்கு ஒரு வருஷத்திற்கு நீங்கள் செய்ய முடியும். அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும். இது சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக கணக்கை கூறினேன். உற்சவங்கள் செய்வது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்புத்தான், அதை மறுக்கவில்லை. ஆனால் அந்த தனிப்பட்ட விருப்பானது எமது சமூகத்தினுடைய, சமுதாய கட்டமைப்பினுடைய, ஆலய வழிபாட்டினுடைய தன்மைக்கு ஒரு கேள்விக்குறியாக அமைகின்றது அல்லது அமைவது கவலை. ஆகவே அதன் காரணமாகத்தான் எமக்கும் இதனை கூற வேண்டிய தன்மை ஏற்பட்டு இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். நாம் இங்கே கூறுவதாலோ அல்லது கண்டனம் தெரிவிப்பதாலோ அனைத்தும் மாற்றமடைந்துவிடும் என நாம் எண்ணவில்லை. அது நடக்கவும் மாட்டது. ஆனால் இது உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அறைகூவலாகவும் உங்கள் சிந்தனையை தூண்டுவதாகவும் அமையட்டும்.
நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். இது ஒவ்வொருவராலும் தான் முடியும். மேலும் ஒரு சிறு உதாரணம், சில எடுகோள்கள் கூறக்கூடும், 5 ஆலயத்தில் தான் இப்படி நடக்கின்றது, மிகுதி 50 ஆலயத்தில் இப்படி இல்லை என்று. உண்மை. ஒருவருக்குரிய ஒரு வருத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். புற்றுநோய். ஒருவருக்கு அந்த புற்றுநோய் வந்துவிட்டால் அவருடைய உடலினுடைய ஒரு பகுதியில் தான் இருக்கின்றது, ஆகவே பிரச்சனை இல்லை என்று நாம் இருந்துவிட முடியாது. அது அவருடைய உயிரையே மாய்க்கின்ற அல்லது உயிரை எடுக்கின்ற ஒரு நோயாக அது ஏற்படும், மாற்றமடைந்தும். அதுபோல்தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சமுதாய சீர்கேடுகளை நாம் பார்க்க வேண்டும். இது எமது சமூகத்தினுடைய சமய கட்டமைப்பினுடைய வழிபாட்டினுடைய முழு ஆணி வீரையும் ஆட்டம் செய்யக்கூடிய ஒரு செயற்பாடுகள் இப்பொழுது அபரிமிதமாக மிகுந்த வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றது. இதை ஒவ்வொரு பொதுமகனும் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொரு மகனும் சிந்திக்க வேண்டும். ஆலயம் சார்ந்த குருமார் சிந்திக்க வேண்டும், ஆலயம் சார்ந்த நிர்வாகத்தினர் சிந்திக்க வேண்டும், உபயோகாரர்கள் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொரு குழுமத்தினரும் சிந்திக்க வேண்டும். ஆகவே அன்பர்களே, உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்வது, எமது சமுதாய சமூக கட்டமைப்பினை வழிபாட்டியனை மாற்றி விடாதீர்கள். இயன்றளவான வகையிலே உங்களுடைய கைங்கரியங்களை ஆற்றுங்கள், உங்கள் விருப்பத்திற்கு ஆற்றுங்கள். ஆனால் எக்காரணம் கொண்டும் எமது கட்டமைப்பு மாறாத வகையிலே அமைய வேண்டும். இதனை சிந்தித்து செயற்பட வேண்டும் என இந்து குருமார் அமைப்பின் சார்பிலே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இன்புற்று வாழட்டும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம்.